வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் சைட் அலப்பரைஸ். ஸோ நம்ம ஆத்மன் சிம்பு சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இதில் தோக்கறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்னு சொல்லிட்டு ஸ்டே ஹம்பிள் அப்படின்னு ஆர்டெட்டாவை பார்த்து ஹாலண்ட் சொன்னாரு போன மேட்ச்ல. we have come back full circle. Arsenal are hosting Manchester City this weekend. அதோட ப்ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம், ஸ்டார்டிங் வித் ஹெட் டு ஹெட்ஸ். ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தா ரீசன்ட் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல லாஸ்ட் சீசன் இந்த சீசன்ல பார்த்தா மேன்செஸ்டர் சிட்டி வந்து ஆர்சனலை வந்து இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஸோ அவங்களோட லாஸ்ட் 2 வின்ஸ் ரெண்டுமே வந்து போன சீசனுக்கு முன்னாடி சீசன் தான் வந்திருக்கு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம்ல வி கேன் சே ஆர்சனல் வந்து சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இம்பார்ட்டண்டா பார்த்தா ஹோம் ஃபார்ம் பார்க்கணும். ஆர்சனல் ஆர் அன்டிஃபீட்டட் அட் ஹோம் இன் திஸ் சீசன். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சிட்டியோட அவே ஃபார்ம் வந்து அவ்வளவு சிறப்பா இல்லை. ஸோ தே வில் பி ரியலி டெஸ்டட். தினேஷ் சொன்ன மாதிரி லாஸ்ட் 5 அவே கேம்ஸ்ல வந்து சிட்டி ஹேவ் drawn 1-2 and lost 1, which means மொத்தமாகவே வந்து 8 points எடுத்திருக்கானுங்க 5 கேம்ஸில். ஸோ தட் இஸ் சம்திங் that சிட்டி நீட்ஸ் டு ஃபிக்ஸ். பண்ணுவாங்களா இல்லையான்னு we have to wait and see. ஸோ ஆர்சனல் வந்து லாஸ்ட் 5 கேம்ஸில் வந்து they have scored 9 and conceded 4. as a winning டீமாக பார்த்தா இட்ஸ் ஃபைன். அண்ட் சிட்டி பார்த்தா 5 மேட்ச்சில் வந்து கிட்டத்தட்ட 20-21 கோல் அடிச்சிருக்கானுங்க. அதில் நடுவில் ஒரு சின்ன பிள்ளை போட்டு சாத்திருக்கானுங்க 8-0ன்னு. ஸோ they also look okay, but I think அவங்க வந்து they have considered more goals. ஸோ எனக்கு வந்து ஒப்பீனியன் வைஸ் பார்த்தா சிட்டி இன்னும் அவங்க ஸ்டாட்ஸ் வந்து ஒரு மிஸ்லீடிங் கன்செப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு என்ன தோணிருக்குன்னா கேம் பிளே வைஸ் இன்னும் அவங்க கேம் ரீச் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். வீக்கெண்ட் செல்சியோட அந்த மேட்ச் சிட்டி ஜெயிச்சாங்கன்னு சொல்றதோட செல்சி தோத்தாங்க அப்படின்னு சொல்றது தான் இன்னும் ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோல் கீப்பர் வர நல்லா அல்வா மாதிரி வச்சு கொடுத்தாரு. செல்சி ஒண்ணுமே பண்ணல என்ன கேட்டா. ஸோ அது வந்து ஒரு 3 பாயிண்ட் அப்படியே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஸோ நான் கேம் பிளே பார்த்த வரைக்கும் சிட்டிக்கு வந்து இந்த விங்கர்ஸ், இந்த ஃபாஸ்ட் விங்கர்ஸ் இருக்கிற டீம் வந்து எப்பவுமே அவங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துருக்கு. அவங்களோட அந்த 3-5 நம்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பானே 3 பேர் 2 பேர் அப்படின்னு சொல்லி அவங்களை ட்ரபிள் பண்ற மாதிரி மோஸ்ட்லி எல்லா டீமும் அந்த ஒரு கவுண்டர்ல ஒரு விங்கரை வந்து நல்லாவே ஏற விட்டு தான் அடிக்கிறாங்க. ஆர்சனல் இஸ் ஆல்சோ a டீம் they depend a lot on their wingers. ஸோ கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. மான்செஸ்டர் சிட்டி who are known for their attacking football. ஸோ அதுல வந்து இந்த சீசன் வந்து ஹையஸ்ட் சான்ஸ் கிரியேஷன் யார் பண்ணிருக்கா அப்படின்னா கேடிபி பண்ணிருக்கான். ஸோ கேடிபி வந்து has only played 16 matches and he is ranked 7th. highest is பக்கோயா சாக்கா. சாக்காவும் கேடிபியும் டெக்னிக்கலி ஒரே நம்பர் ஆஃப் மேட்சஸ் தான் ஆடி இருக்காங்க. ஆனால் சாக்கா இஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் கேடிபி இஸ் ஆன் த 7th place, which means அந்த டிஃப்ரென்ஸ் இன் குவாலிட்டி அப்படியே பச்சையா தெரியுது. ஸோ சிட்டி ஆர் நாட் ஏபிள் டு கிரியேட் பிக் சான்சஸ். ஈவன் இந்த செல்சி கேம்லயும் வந்து இவனுங்க லாங் பாலா போயிட்டு ஹாலண்ட் வந்து ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரைக்கரா அந்த மாதிரி தான் ஆடி கோல் வந்த மாதிரி அட்லீஸ்ட் என்னோட ஒப்பீனியன்ல தெரிஞ்சது. ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் சிட்டி லேக் தட் அந்த அட்டாக்கிங் பஞ்ச். போன வீடியோல பேசணும் பல்லு போன பாம்பு பாய போற புலி அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல வந்து மோர் தென் 100 million ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணி அந்த பாயறதுக்கு ரெடியாகி நிக்கிறானுங்க. பாய் வாங்கலாம் மாட்டாங்களா அகெயின்ஸ்ட் த டைட்டில் கண்டெண்டர்ஸ் இஸ் சம்திங் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பெர்னார்டோ சில்வாவும் வந்துட்டு ஹஸ் பிகம் லெஸ் எஃபெக்டிவ். இந்த சீசன் பார்த்தா இஸ் வெரி வெரி லோ ஆன் ஸ்டாட்ஸ். ஐ திங்க் 4 அசிஸ்ட் தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆல்சோ குண்டோகன் வாஸ் நாட் தேர் லாஸ்ட் சீசன், பட் இந்த சீசன் நமக்கு தெரியுது குண்டோகன் வரும்போதெல்லாம் வந்து தே ஆர் கன்சீடிங். ஸோ ஐ திங்க் அந்த டீம் வந்து ஹஸ் டு கம்ப்ளீட்லி ரீவேம்ப் இஸ் மிட்ஃபீல்ட். அப்படிதான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி வந்து நம்ம ஆர்சனல்ல வந்து நிறைய கழி ஊத்திருக்கோம் இந்த சேனல்ல அப்பப்போ. பட் ஆனா இந்த வாட்டி வந்து எஸ்பெஷலி இந்த சீசன் வந்து அவங்களுக்கு வந்து மார்டின் ஓடகார்டு வந்து இல்லாம இருந்திருக்காங்க நிறைய மேட்சஸ். இப்போ வந்து தே ஆர் மிஸ்ஸிங் சாக்கா. அதுக்கு ஆன் டாப் வந்து சலிபாக்கு இன்ஜுரி வந்திருக்கு, ரைஸுக்கு இன்ஜுரி வந்திருக்கு. ஆனா இந்த நிலைமையிலயும் வந்து இவனுங்க வந்து முட்டு கொடுத்து நிக்கிறானுங்க. அதாச்சும் தே ஆல்சோ டிட் நாட் ஸ்பெண்ட் லைக் சிட்டி. மச்சான் நீ எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கடா, ஆனா உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. டேய்
ஆனா இந்த சின்ன பசங்களெல்லாம் போட்டு கெல்லியா இருக்கட்டும் இல்ல நுவனேரியா இருக்கட்டும், ஐ திங்க் ஐம் ப்ரொனவுன்சிங் ஹிஸ் நேம் ரைட், இவங்கெல்லாம் வந்து தேவ் ஆக்சுவலி சிப்ட் இன். அண்ட் ஆல்சோ நீ டிஃபென்சிவா பார்த்தனா லைக் ஜூலியன் டிம்பர் வந்து இஸ் ஆக்சுவலி த மோஸ்ட் ட்ரிபிள்ஸ் கம்ப்ளீட்டட் பிளேயர் இன் ஆர்சனல். அதாவது வெறும் விங்கர்ஸை மட்டும் நம்பி இல்ல, ஈவன் லைக் பிளேயர்ஸ் லைக் டிம்பர் ஆர் கேலஃபியோரி வந்து ஆர் கான்ட்ரிபியூட்டிங் இன் அன் அஃபென்சிவ் மேனர். நம்பர் ஆஃப் கோல்ஸ் எடுத்துக்கிட்டா லாஸ்ட் இதுலயும் வின்னர் புல்ஸ் அகேன்ஸ்டா வந்து கேலஃபியோரி தான் அடிச்சான். ஸோ ஐ ஃபீல் லைக் தே டிசர்வ் அ கிரெடிட். ஸோ இந்த வாட்டி என்னோட தரப்புல இருந்து வெல்டன் ஆர்சனல் ஃபார் த ரீசன்ட் ஃபார்ம். அண்ட் ஐ திங்க் நிஜமாவே ஒரு முட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிட்டிக்கு இந்த மேட்ச்ல. ஓகே, ஆடிங் டு தட் அவங்க வந்து ஆல்சோ சஸ்பென்ஷன்ஸும் நிறையா வாங்கினாங்க, லைக் ரெட் கார்ட்ஸ் அட் த பிகினிங். ஆனாலும் வந்துட்டு அவங்க இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சி நல்லா ஆடி இருக்காங்க. நான் லாஸ்ட்டு ஆர்சனல் வர்சஸ் யுனைடெட் இதை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, இவனுக்கு வந்து கார்னர் சூப்பர் கிங்ஸ்லாம் சொல்லி கலாய்ச்சேன். அதுக்கப்புறம் என்னமோ தெரியாது, பட் தே ஹவ் நாட் ஸ்கோர் தட் மச் ஆன் கார்னர்ஸ். They are doing it also on the field, so that is to be respected 100%. Completely agree. Arteta has done a good job so far. Yeah. சாக்கா வந்து அவங்க மிஸ்ஸே பண்ணல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆமா, சாக்கா இல்லாம கிட்டத்தட்ட ஆடின பிரீமியர் லீக் மேட்சஸ்ல ஸோ ஒரு மேட்ச் தான் வந்து தோத்துருக்காங்க. அதுவும் இந்த பௌர்ணமத்தோட ஏமாத்தி ரெட் கார்டு கொடுத்து தோத்ததுனால, ஐ மீன் சலிபாக்கு ரெட் கார்டு கொடுத்ததுனால அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ விச் ஷோஸ் அவங்க வந்து பிளேயரை லூஸ் பண்ணாலும் as a டீம் அவங்க ஸ்பிரிட்டை வந்து லூஸ் பண்ணல. ஸோ டெஃபினெட்லி ஷுட் கிரெடிட் ஆர்டெட்டா அண்ட் ஹிஸ் டீம். ஆமா, ஆனா வந்து ஸ்டில் அவங்க வந்து தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் கார்னர்ஸ். அடிச்ச 44 கோல்ல வந்து 9 கோல் வந்து கார்னர்ல தான் வந்திருக்கு. ஸோ மோர் தென் 20% ஆஃப் தேர் கோல் இஸ் கம்மிங் ஃப்ரம் கார்னர்ஸ். ஸோ தே ஆர் ஸ்டில் கார்னர் சூப்பர் கிங்ஸ். ஆனா இருந்தாலும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் செக்மெண்ட். யார் வந்து வில் பி த டிசைடிங் ஃபேக்டர் இன் திஸ் கேம்? ஸோ ஆர்சனலுக்கு வந்து ஐ திங்க் தாமஸ் பார்ட்டி வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருக்கான் ரீசெண்ட்லி. அண்ட் ஹீ இஸ் வெரி க்ரூஷியல். அந்த மேன் சிட்டி மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது அவனாக தான் இருக்கும்னு தோணுது. ஸோ நோ பார்ட்டி வித்தவுட் பார்ட்டே அப்படின்னு சொல்லி நான் வந்து தாமஸ் பார்ட்டி சூஸ் பண்ணுறேன் ஆர்சனலுக்கு. ஓகே, ஸோ என்னோட பிளேயர் டு வாட்ச் வந்து ஒமார் மார்முஷ். ஸோ இஸ் அ பிளேயர் நான் லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் டு சி அவன் ப்ரீமியர் லீக்ல எப்படி ஆடுறான் அப்படின்னு. ஸோ செல்சி கூட ஒரு நல்ல கேம் ஆடினா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கோல்ஸ் அசிஸ்ட் எதுவும் பண்ணல, பட் ஹி சீம்ஸ் இன்டகிரேட்டட் இன் டு த ஸ்குவாட். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு மோர் கேம்ஸ் ஆட அவன் கொஞ்சம் கூட இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு வந்து தோணுது. ஸோ லெட்ஸ் சி. ஐன்ட்ராக்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் மாதிரி ஒரு டீம் வந்து ரொம்ப கிரியேட்டிவான டீம் கிடையாது. ஸோ அவனோட நிறைய கோல்ஸ் வந்து அவனே கிரியேட் பண்ணி அடிச்ச கோல்ஸ் தான் வந்து நிறைய இருக்கு. லைக் புண்டஸ்லீகால செகண்ட் டாப் ஸ்கோரரா இருக்கான். ஸோ நம்ம குவாலிட்டி வந்து அவனுக்கு மேல இருக்கிறது பார்த்தா ஹாரி கேன் மட்டும்தான் இருக்கான். ஸோ அவன் கிட்டத்தட்ட நிறைய மேட்சஸ் தனியால அடிச்சு அந்த டீமை வந்து டாப் 4 கொண்டு வந்திருக்கான். ஸோ that is ஆஃப் கிரவுண்ட் வந்தெல்லாம் கொண்டு வந்து அடிச்சிருக்கான். ஆமா, பில்ட் பண்ணிட்டு வந்தாலும் அடிச்சிருக்கான் கோல். ஸோ ஸோ டேலண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் எப்படி அடாப்ட் பண்ணுறான் அப்படின்றது தான் மெயின் கேள்வி. ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஆக்சுவலி பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஹூஸ் டிஃபைனிங் த கேம்னா ஃபில் ஃபோர்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த சீசனில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் லைக் ஜஸ்ட் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் ஃப்ரம் பெஞ்ச் அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஹீஸ் ஃபைண்டிங் இஸ் ஃபார்ம் பேக். இட் வில் பி டிஃபிகல்ட் டு பிரேக் த லைக்ஸ் ஆஃப் சலிபா அண்ட் கேப்ரியல்ஸ் பார்ட்னர்ஷிப் விச் இஸ் பின் வெரி சாலிட் திஸ் சீசன். பட் யாராவது பண்ண முடியும் அப்படின்னா அது ஐ திங்க் இஸ் ஃபோர்டன் for the match. So is it fair to call Haaland flat track bully? ஸோ அவன் வந்து சின்ன டீம்ஸோட மட்டும்தான் அடிக்கிறான், இந்த பாட்டம் ஆஃப் ஆஃப் த டேபிள் கூட தான் அவங்க மேக்ஸிமம் இம்பேக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஃபேரா? ஸோ ஐ திங்க் ஃபேர் தான், பிகாஸ் இஃப் யூ கம்பேர் ஹாலண்ட் டு த கிரேட்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக், வெயின் ரூனி, தியரி ஆன்ரி, டிடிஏ ட்ரோக்பா, குன்னகுவேரோ, வான் நிஸ்டெல்ரோய், இந்த மாதிரி கிரேட்ஸோட கம்பேர் பண்ணணும்னா யூ ஆல்வேஸ் ரிமெம்பர் த கோல்ஸ் தி ஸ்கோர்ட் அகேன்ஸ்ட் பிக் டீம்ஸ் இன் த மோஸ்ட் சீசன் டிஃபைனிங் கேம்ஸ். அந்த மாதிரி ஹாலண்ட் வந்து I cannot remember Haaland's goals அந்த மாதிரி. இந்த மேட்ச்சில் வந்து he was the decider அந்த மாதிரி இல்லை. பட் ஆஃப்கோர்ஸ் ஹீஸ் என்டர்டெயின்மெண்ட். ஒரு மேட்ச்சில் 4 கோல் அடிப்பான், 5 கோல் அடிப்பான், 3 கோல் அடிப்பான், தலையில் அடிப்பான், ஹெட்டிங் வைப்பான், அந்த மாதிரிலாம் இட்ஸ் வெரி என்டர்டெய்னிங். பட் he is not the defining கேரக்டராக வந்து I don't see him. ஈவன் லாஸ்ட் இயர் கூட அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ண சீசனில் கூட எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ஹூலியன் ஆல்வாரஸ் வாஸ் கான்ட்ரிபியூட்டிங் மோர் மாதிரி இருந்துச்சு அந்த டைமில், அந்த வின்னிங் மொமெண்ட்ஸுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஐ டோன்ட் ஈவன் ரேட் ஹாலண்ட் ஆஸ் அ கிரேட் ஃபுட்பாலர். ஹீ இஸ் அ குட் ஃபினிஷர், ஹீ இஸ் அ லீத்தல் ஃபினிஷர்.
நம்மால் நெட்டையா இருக்கான். ஹி இஸ் வெரி கிளினிக்கல் வித் ஹிஸ் ஷாட்ஸ். பட் ஆனா மேன் சிட்டி மாதிரி ஒரு டீம்ல இருந்து இஃப் ஹி இஸ் நாட் கெட்டிங் த சப்ளை, இஃப் ஹி இஸ் நாட் ஃபெட் த அமௌண்ட் ஆஃப் அசிஸ்ட் லைக் இப்போ கேடிபி மாதிரி இல்லை ஃபோர்டன் மாதிரி, I don't think he will get the number of goals that he has actually gotten. Okay, Dortmundலயே வந்து he was a success, but I think it was because of his finishing and not because he's a great footballer. இப்போ கூட மேன் சிட்டி ஆர் நாட் கிரியேட்டிங் தட் மெனி சான்சஸ். இவங்க வந்து சால்ஃபர்டை போய் 8-0, இப்ஸ்விச்சை போய் 6-0, இந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி இந்த ஃபிளாட் ட்ராக் தான் வந்து ஒரு புல்ல பூச்சியை தான் பிடிச்சி அடிச்சிருக்காங்களே தவிர எந்த ஒரு ஈவன் குட் ஈவினிங்கே வந்து தே லாஸ்ட் அகெயின்ஸ்ட் தெம். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து மேன் சிட்டியால 2 கோல் லீட் இருந்தும் அவங்களால வந்து ஜெயிக்க முடியல சில மேட்சஸ். ஈவன் லைக் நீ வந்து த லைக்ஸ் ஆஃப் பிரென்ஃபோர்ட் மேட்ச் எடுத்துக்கோ, வேர் தே லாஸ்ட் இன் த லாஸ்ட் 10 minutes, அண்ட் பிஎஸ்ஜி மேட்ச் எடுத்துக்கோ, 2 கோல்ஸ் அடிச்சுட்டு ஒரு யூரோப்பியன் ஆல்மோஸ்ட் லைக் நாக் அவுட் மேட்ச்ல வந்து தே குடன்ட் கீப் இட் அப். தட் வில் ஆல்சோ அஃபெக்ட் ஹாலண்ட். அண்ட் நம்ம ஆள் வந்து சரிப்பட்டு வரமாட்டான் அகேன்ஸ்ட் பிக் டீம்ஸ் அப்படின்னு நீ சொன்னது வந்து 100% ஃபேக்ட். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. பட் ஆனால் at the end of the day what matters is யார் மேட்ச் ஜெயிக்க போறா, வாட் இஸ் த ரிசல்ட், ஹவு இஸ் திஸ் கோயிங் டு அஃபெக்ட் த பிரீமியர் லீக் டேபிள், வாட் ஆர் ஆர் ப்ரெடிக்ஷன்ஸ்? So I think Arsenal will win 2-1 in the game because I think Haaland oda stats against big teams are not that good, and given the fact Arsenal வந்து இந்த வருஷம் ஹோம்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது, so I have a feeling Arsenal will win this game 2-1. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன், ஐ எம் கோயிங் வித் 1-1 draw, 1 each for City and Arsenal, so nothing to separate between them அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் இட்ஸ் an Arsenal victory. ஹோம் ஃபார்ம் வந்து கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அண்ட் the amount of goals Man City has conceded this season is laughable. Yes. So they will definitely concede again at the Emirates, and it will be 2-1 victory to Arsenal, making them still second place. Yeah, I think Arsenal will make them humble. யாரும் சிட்டி வின்னுக்கு போல, ஸோ ஆக மொத்தம் சிட்டி ஜெயிக்க மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனால் நீ ஒரு விஷயம் பார்த்தனா, லாஸ்ட் 2 சீசன்ஸாக வந்து மேபி திஸ் வாஸ் அ டைட்டில் டிஃபைனிங் மேட்ச். Yeah. பட் இப்போ வந்து ஓகே, ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் மேன் சிட்டி இஸ் குட், பட் ஸ்டில் இட் இஸ் அ சீசன் ஆர் அ டைட்டில் டிஃபைனிங் மேட்ச் ஃபார் ஆர்சனல். வேரஸ் ஃபார் சிட்டி வந்து நாங்கள் சாம்பியன்ஸ் லீக் பொசிஷனில் முடிப்போமா மாட்டோமா அந்த மாதிரி ஒரு ஃபைட்டில் வந்து அவனுங்க போயிட்டு இருக்கானுங்க. மேபி ஸ்டில் தே வில் ஃபினிஷ் செகண்ட் ஆர் தேர்ட் சிட்டி, தெரியாது. கொட்டின காசுக்கு வந்து பலன் வந்தாலும் வரும். பட் தட் இஸ் த டிஃபரன்ஸ் திஸ் சீசன் நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டீங்க மக்களே, திஸ் இஸ் அவர் ப்ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறோம். டில் தென், பை ஃப்ரம் சான், தினேஷ்.